பேய்னு சொன்னால் சிலர் நம்புவாங்க, ஆனால் அதே சமயம் இன்னும் சில பேர் அதை உண்மைன்னு நம்ப மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேய்கள் தான் பாக் பேய்கள். இந்த பாக் பேய்களோட கதைகளை கேட்டால் நம்பாதவங்களும் கூட நம்பிதாங்க ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான பேய் கதை தான் இந்த பாக் பேய்கள். இப்போது சுந்தர் சி இயக்கத்தில் வெளிவர இருக்கிற படம் தான் அரண்மனை 4. இந்த படத்தில் இந்த வகை பாக் பேய்களை பற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சுந்தர் சி ஒரு லேட்டஸ்டான இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இப்போது இந்த பாக் பேய்களை பற்றி நம்ம பார்க்கலாம். பாக் பேய்களை பற்றி யாருமே அதிகமாக தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. இந்தியாவில் இருக்க அசாம் மாநிலத்தில் பல புராண கதைகள் இருக்குது. அதை விட பாக் பேய்களுமே ஒரு புராணம்னு சொல்லப்படுது. ஒரு ஆக்ரோஷமான பேய் தாங்க இந்த பாக் பேய்கள். பாக்னா அசாம் மொழியில் பேயின்னு தாங்க அர்த்தம். அதாவது தீயாவின்னு சொல்லப்படுது. அப்படின்னா நினச்ச உருவத்துக்கு மாறி உயிரை வேட்டையாடுற ஒரு தீய வகை ஆவி தான் இந்த பாக் பேய்கள். அது மட்டும் இல்லாமல் புராண கதையிலையும் இந்த பாக் பேய்களை பற்றி கூறப்படுதுங்க. காலகட்டத்திலலாம் நம்ம இந்தியாவை நிறைய பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஆனால் அதே சமயம் நார்த்து சைடும் ஈஸ்ட் சைடும் யாராலையுமே ஆக்கிரமிக்க முடியல. அதுக்கு காரணம் சில பிரம்மபுத்திரா, அதாவது புராணம்னு சொன்னாலும் இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் பாக் பேய்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசாம் மாநிலத்தை சுற்றி இப்போ வரைக்கும் பல அமானுஷ்யங்கள் இப்போ வரைக்குமே நடந்துட்டு தாங்க இருக்குது. முக்கியமாக அசாமை சுற்றி இருக்க காட்டுப்பகுதியில் தான். அசாமில் இருக்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பேய்களோட இருப்பிடமும் அமானுஷ்ய சக்தியோட இருப்பிடமாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்க காடுகளில் செடி மரம் விலங்குன்னு எல்லாத்துலேயுமே அமானுஷ்யம் நிறைஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி செய்ய வந்தவங்க நிறைய பேரும் இதே மாதிரி வார்த்தையை தான் அவங்களுமே உச்சரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காடுகளை ஆராய்ச்சி பண்ண வந்தவங்க இதே மாதிரி செடி மரம் விலங்குன்னு எல்லாத்துலேயுமே ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க பாக் பேய்களுக்கு ஒரு பெயரும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பாக் பேய்கள் எப்படி இருக்கும்னு இது வரைக்கும் யாராலையுமே யாராலையும் சொல்ல முடியல. ஆனால் இதை பற்றி விசாரிக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பாக் பேய்கள் ஒரு நீர்நிலை பேய் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா இந்த பாக் பேய்கள் மீன்களை அதிகமாக உண்ணுன்னு சொல்லப்படுது. மீன்களை தானே சாப்பிடுது, இது மனுஷங்களை எதுவும் பண்ணாது அப்படின்னு நினச்சா அதுதாங்க தவறு. அங்கே இருக்க எல்லா நீர்நிலங்கள்லையுமே இந்த வகை பேய்கள் அதிகமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மனித உடம்புக்குள்ளே இது சுலபமாக புகுந்து அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கொன்னுடுவாங்க. இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த பாக் பேய்கள் கணவன்மார்களை தான் அதிகமாக தாக்குன்னு சொல்லப்படுதுங்க. அதாவது கணவன்மார்களாக தான் இந்த பாக் பேய்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு புராண கதைகளில் இது இப்போ வரைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கணவன் உடம்புக்குள்ளே புகுந்து அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கொண்டுட்டு போயிடுமா. இப்போ வரைக்குமே அசாம் மாநிலத்தில் இந்த வகை பாக் பேய்களை நம்பப்பட்டுட்டு தாங்க இருக்குது. அதே மாதிரி மீனவர்கள் மீனை பிடிச்சிட்டு வீடு திரும்பும்போது மீன் வலையிலிருந்து எடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா மீன் வலையில் இருந்து அடியில் கிழிச்சு தாங்க மீனை எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது பாக் பேய்கள் அவங்கள எதுவும் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வகை பாக் பேய்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையா இல்லை கட்டுக்கதையா?